என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கிருக்கின்ற தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும். இந்த ஆணினுடைய வருகை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கிறேன். நம்மை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த நேரம், இனி எல்லாமும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக நடத்துகின்ற காலம். வராகி சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் இனி வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, தாய் தருகின்ற வாக்கு இந்த வாழ்க்கையை இனி உனக்கேற்றதாக மாற்றிவிட வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கான அத்தனையையும் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசிக்கும் நேரம், இந்த வாழ்க்கை சில தருணங்களை நமக்கு அழகாக மாற்றி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையும் சிந்தித்து இனி கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எல்லாமும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் என்றும் நாம் தேடுவது, நல்ல விஷயங்கள் தான் என்றும் நாம் விரும்புவது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பொழுதாக மாறுவதற்கு ஒரு ஆணினுடைய உதவி உனக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆண் உன்னை தேடி வருகின்ற நேரம் என்பதனால் உன் தாயானவள் அதனை உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி எப்பொழுதும் இன்பங்கள் துன்பங்கள் நடப்பது இயல்பாகிவிட்டது. உன்னை சுற்றி எல்லா காரியங்களும் நடப்பது இயற்கையாக மாறிவிட்டது. இனி உனக்காக நடப்பது என்னவென்றாலும் அவை எல்லாவற்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுக்க எதையும் நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கையோடு என் பிள்ளை, தான் நினைத்த விஷயங்களை நீ சரியாக பெறுகின்ற இந்த காலமும் நேரமும் நீ நினைப்பது எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு தருணங்களை நாம் நிறைவாக பெறக்கூடிய காலம் அல்லவா? அம்மா சொல்வது போல நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உச்சகட்ட நிகழ்வுகளை கண்டு நீ பேரானந்தம் அடையத்தான் போகிறாய். என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை தன்னை மாற்றிக்கொண்டும் இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை அடைந்து கொண்டும் இருக்கிறாய் அல்லவா? உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற ஒரு பதற்ற உணர்வு எந்த நாளும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்கள் உனக்குள்ளேயே மிகப்பெரிய விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில காலம் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் பல காலம் உனக்கு இனி நல்லது நடக்கப் போவதைக் கண்டு நீ பேரானந்தம் அடையத்தான் போகிறாய். நிச்சயமான பல தருணங்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அம்மா உன் கண் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. வராகி என்பவள் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பதனால் என் பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் நான் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாற வேண்டும் என்பதில் நான் முழு கவனத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சட்டென்று எதுவும் இந்த வாழ்க்கையில் மாறிவிடக்கூடிய காலம். இந்த நேரம் உனக்கான ஒரு தேவைகளை நீ புரிந்து கொள்ள நிச்சயமாக உனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். உன்னுடைய அதிசயங்களை நான் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன். இதையெல்லாமும்
ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் மாற்றிவிட முடியாது. இத்தனை நாளும் என்னை நீ தொடர்ந்து வந்ததும், இத்தனை நாளும் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்ததும் தான் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாமும் உனதாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ நினைத்தது போல உனக்கு ஒவ்வொன்றும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுப்பவள் இந்த வராகி என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு நின்று ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லும் பொழுது நீ கட்டாயமாக இதை உணரத்தான் வேண்டும். கட்டாயமாக இதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையை, மனதில் உனக்குள் இருக்கும் ஏக்கங்களும் தவிப்புகளும் நான் அறிவேன். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களுக்காக பயந்து பயந்து இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாகிறது என்பதனையும் நான் அறிவேன். இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது என்பதனையும் நான் அறிவேன். உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னுடைய நிலைகளை எல்லாமும் கடந்து நீ நம்பிக்கையோடும் நன்மதிப்போடும் வாழ வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். சத்தமில்லாமல் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி இருக்கிறேன். சத்தமில்லாமல் சில சூழ்நிலைகளை நான் உனக்குள் உருவாக்கி இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதிற்குள் நிற்கும் இந்த காரியங்கள் எல்லாமுமே நாளைய பொழுதில் ஒருவரினுடைய உதவியோடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உனக்கு நல்லதை நடத்தப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல சிந்தனைகளும் நல்ல தெளிவும் இனி இந்த வாழ்க்கையை உனதானதாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடக்கும் என்று சொல்லி நாம் கலங்குவதை விட, என்னதான் கிடைக்கும் என்று சொல்லி நீ கலக்கம் கொண்டு நிற்பதை விட, உனக்காக என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் அது நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, துன்பம், அதாவது ஒரு பிரச்சனையினுடைய தொடக்கம் என்ற ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்றும் நிச்சயமாக இருக்கும் அல்லவா? தொடக்கத்தை நாம் எதிர்கொள்வது போல முடிவையும் நாம் என்னவென்று பார்க்க வேண்டும். அப்படியானால் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் சொல்ல நினைப்பதை நீ கொஞ்சம் கவனித்து கேட்டு கொஞ்சம் பொறுமையாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன் மீது நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்கே சில சமயங்களில் மனதில் கஷ்டத்தை கொடுக்கும். உனக்கே சில சமயங்களில் மனக்குழப்பத்தை கொடுக்கும். நம்மை பார்த்து அம்மா இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாளே என்று கூட என் பிள்ளைக்கு மனதில் தோன்றலாம். என் குழந்தையே, பொதுவாக சனிக்கிழமை என்றவுடன் நம்முடைய மனதிற்குள், நம்முடைய எண்ணத்திற்குள் நினைவில் வரக்கூடியவர் சனி பகவான் தானே. சனிக்கிழமைக்கு உரியவர் சனி பகவான். எப்படி செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகனாக நாம் கந்தனை காண்கிறோமோ அதுபோல சனிக்கிழமைக்கு உரியவர், வியாழக்கிழமைக்கு உரியவர் குபேர பகவான். அதே நேரம் சனிக்கிழமைக்குரியவர் சனி பகவான் என்பதனால் இந்த நாளில் நாம் நினைக்கின்ற சில விஷயங்களை நாம் சரியாக என்னவென்று நடத்தி முடித்து விட வேண்டும். நாம் நினைக்கின்ற சில காரியங்களை நாம் என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி, உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரையிலும் சனி பகவானினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒருவரை நீ நிச்சயமாக காண வேண்டும். இந்த ஆணிடமிருந்து உனக்கு உதவி கிடைத்தால் சனி பகவானினுடைய பார்வை உனக்கு நிச்சயமாக இருக்காது. அதாவது உன்னை சுற்றி இருக்கும் கெடுபலன்கள் குறையும். உன்னை சுற்றி இருக்கும்
கெடுதலான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் எல்லாமும் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கைகளை கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் போல நீ முன்னிறுத்த தயாராக இரு. உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை கண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமான மனநிறைவை உனக்கு தந்துவிடும் என்பதனை மறக்காதே. நிச்சயமான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த காலம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாமும் இனி நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பதை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நீ யோசித்து இனி கலங்காதே. எதையுமே சிந்தித்து மனம் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் இரகசியமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பாராத நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு எப்பொழுதும் போல சரியாக உன்னை வந்து தலை நிமிரச் செய்யட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் நின்று என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்தாதே. உன்னிடத்தில் நான் சொல்ல துடிக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். அப்படி சனி பகவானினுடைய தாக்கம் வேண்டாம், கெடுபலன்கள் குறைய வேண்டும் என்றால் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை நீ தேடிச் செல்ல வேண்டும். ஆஞ்சநேயர் ராமபிரானினுடைய மிகப்பெரிய தீவிர பக்தன், ராமபிரானினுடைய தூதுவர், அஞ்சனை தேவையினுடைய மைந்தர் என்பதனால் இவர் ஆஞ்சநேயர். வாயுபுத்திரர் மாருதி என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி பகவானினுடைய தாக்கம் குறையும். அதாவது சனி பகவான் ஒரு முறை நான் அனுமனை தீண்ட மாட்டேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வாயுபுத்திரனான ஆஞ்சநேயரை வழிபட உன்னை சுற்றி இருக்கும் கெடுபலன்கள் நிச்சயமாக குறைந்துவிடும். சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இப்படித்தான் நீ தெரிந்து கொள்வாய். சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடவும், 7.5 சனி அஷ்டம சனி தோஷங்கள் நீங்கவும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகச் சிறந்த பரிகாரம். என் குழந்தையே, ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது? அம்மா சொல்கிறேன், கவனமாக கேள். ராமாயண காலத்தில் சேது பந்தன பணி நடந்தபோது ஆஞ்சநேயரை பிடிக்க சனி பகவான் வந்தார். தன் தலை மீது அமர்ந்து கொள்ளும்படி சனி பகவானை அனுமன் பணித்தார். அனுமன் பெரிய பாறைகளை தூக்கி சுமக்க அதன் பாரம் தாங்காமல் சனி பகவான் அவதிப்பட்டார். தன் பக்தர்களை சனி பகவான் துன்புறுத்தக்கூடாது என்று அனுமன் வரம் கேட்டார் சனி பகவானிடத்தில். சனி பகவானும் அதற்கு சம்மதித்து அனுமன் பக்தர்களுக்கு அருள் தருவதாக வாக்களித்தார். இதுதான் சனி பகவானுக்கும் அனுமனுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம். ராமநாமம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். அனுமனுக்கு வடமாலை மற்றும் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். இது எல்லாமும் செய்யும் பொழுது உனக்கு சனி பகவானிடம் இருந்து விடுதலையும்
அனுமனிடத்திலிருந்து உனக்கான மிகப்பெரிய ஆறுதலும் கிடைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. உன் பக்கம் நியாயம் இருந்தால், உன் பக்கம் நேர்மையான உறுதியான சிந்தனைகள் இருந்தால், தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிலைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக ஏற்றுக்கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் உனக்கென கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உன் விருப்பங்கள் போல சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் மிகச்சிறந்த வெற்றியை உறுதியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்க இனி உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. வராகி என்றும் என்றென்றும் உனக்கு கை கொடுத்து உன்னை உருவாக்குவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் நடத்துவதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பு ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கட்டும். இத்தனை நாளும் நீ இழந்ததற்காக வருத்தப்படாதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நம்பிக்கையோடு இரு. முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் தெய்வம் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும். நீ அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்து அவர்கள் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் என்பதனை மறக்காதே. அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான விஷயங்களை சரியாக நடத்துவார்கள் என்பதனையும் மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசித்து யோசித்து மனம் கலங்கியது போதும். உனக்கு நடப்பது என்றும் என்றென்றும் உனக்கான மாறுதல்களை தந்து உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் நினைக்கும் இந்த காலம் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளும் இந்த வராகியின் பிள்ளையாக நீ இருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக உன்னை சரியான முறையில் தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க என்றும் என்றென்றும் உனக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். கவனமாக இரு. நீ நினைத்ததை விட இன்னமும் சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடும். இன்னமும் சிறப்பான பல ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிடக்கூடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல காலம் எப்பொழுதுமே உனக்கு இனிமேல் நீ ஆசைப்பட்ட இடத்தில் நின்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. நல்லது நடக்கும் என்ற ஒரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை முன்னேற்றி விடுவாய். நம்பிக்கையோடு இந்த இரவை, இந்த வெள்ளிக்கிழமையின் இரவை நீ கடந்து வா. நாளைய தினம் எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க சனி பகவானிடத்தில் நீ கவனமாக இருக்க, தீய வார்த்தைகள் எதுவும் பேசிவிடாமல், எந்த தவறுகளையும் செய்து விடாமல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய். அதாவது செய்த தவறுக்குத்தான் உனக்கு நான் வழி சொல்லி இருக்கிறேனே தவிர ஒரு தவறை செய்துவிட்டு ஆஞ்சநேயரை போய் சந்தித்தால் சனி பகவானிடம் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கக்கூடாது.
அது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.